நுணுக்கமாக எழுதியிருக்காங்க. ஃபியர், பயம், ட்ராமா, சீக்ரெட் இது எல்லாமே ரொம்ப சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் படத்தோட ரிவ்யூ, அதாவது சாப்டர் 1 சாப்டர் 2 இந்த 2 படத்துலையுமே சொல்லுவேன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக நேச்சுரல் லைட்டில் வந்து இந்த பேய் படம்னாலே வந்து ரொம்ப டார்க்கர் டோனில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப வைப்ரண்டான கலர்ஸை செலக்ட் பண்ணி பிரைட்டரான ஒரு படமாக தான் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் அதில் இருக்கிற ஹாரர் எலமெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இதுலேயும் நிறையா சீன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து 1960s செட் பண்ணங்காட்டி இந்த ஹாரர் ஃபீலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சில சீன்ஸை கலரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டார்க்கர் டோன்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் டிசைன் அண்ட் மியூசிக், குறிப்பாக வந்து கிரெடிட்ஸ்ல போடுற சாங் செலெக்ஷன், இது எல்லாமே ஸ்டோரியை எலிவேட் பண்றதுக்கு ரொம்ப அழகா யூஸ் ஆயிருக்கு. அண்ட் பெரிய பாசிட்டிவே இந்த வெப் சீரிஸுக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி. எங்கேயுமே பிசிறு தட்டல. விஎஃப்எக்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லாருமே அவங்களுக்கான பெஸ்ட் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இட் வெல்கம் டு டெரி வெப் சீரிஸோட நெகட்டிவ்ஸ், இது வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ட்ராமா தான்.